வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி 16/12/2023 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 9:25 வரை உத்திராடம், பிறகு திருவோணம். இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சிராவண விரதம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. மேஷராசி. மேஷராசிக்காரங்க இன்னைக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த நல்ல வேலைக்குரிய செய்திகள் கிடைக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. உடல் நலமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பெரியவர்களின் ஆசி கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை பெறுவீங்க. சிலருக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும். பெண்கள் வாழ்க்கை துணையோட அன்பையும் ஆதரவையும் அதிகமாகவே பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரும். மாணவர்கள் ஆசிரியரோட பாராட்டை பெறுவார்கள். சக மாணவர்களின் உதவிகளையும் பெறுவார்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும். சிலர் ஆன்மீக தலைவர்களால் பாராட்டப்படுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்களால் புகழ் கூடும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிலர் புதிய வேலையிலலாம் சேருவாங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க மனசுக்கு தெம்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா காரியங்கள் வெற்றியடையும். முக்கியமான பிரயாணங்களில் மாத்திரம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்துருங்க. முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. சூடான பொருட்கள், கரண்ட்டில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செய்யணுங்க. சிறு அடிகள் அதெல்லாம் காயங்கள் ஏற்படக்கூடும். பண பிரச்சனைங்கிறது இருக்காது. மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திட்டு இன்னைக்கு வேலை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பணம் பல வழிகளில் உங்களுக்கு வரும். உங்களோட நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க. பாதியில் நின்று போன வேலைகள்லாம் இன்னைக்கு தொடர்ந்து செய்வீங்க. கட்டிட வேலைகள் செய்பவர்களுக்கும் இந்த மண் பொருட்கள், கட்டிட வேலைக்குரிய பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்குங்க. மெரூன் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எந்த வேலை அல்லது எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல லாபமான நாளாக தான் இருக்குது. காலை பொழுதிலேயே சில பேருக்கு தொலைபேசி வழியாக நல்ல காதணிக்கும் செய்திகள் கிடைக்கும். தொலை தொடர்பு துறையில் இருப்பவங்களுக்கு இன்னைக்கு ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். மூத்த சகோதரர் வழியில் சிலர் நல்ல உதவிகளை பெறுவீங்க. எழுத்தாளர்களுக்கும் உங்கள் எழுத்தாற்றல் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். புத்தக வெளியீடு, புத்தக விற்பனை எல்லாம் அமோகமாக இருக்கும். பெண்கள் கலைத்துறையில் இருப்பவங்க பெயரும் புகழும் பெறுவார்கள். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் இருக்கும். மாணவர்களுக்கு வீணாக பொழுதை கழிப்பதை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துறீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தேர்ச்சி விகிதமும் அதிகமாக இருக்கும். இன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்தர்களை வழிபட்டு காரியத்தில் துவங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், மண்ணை தொட்டாலும் பொன்னாகுங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு லாபமான பணவரவாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும். வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும்.
விவசாய பொருட்களால் லாபம் அடைவீங்க. மெரூன் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. தெய்வ வழிபாடு, பூஜை, மங்கள நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இசையில் சிலருக்கு ஈடுபாடு அதிகமாக ஏற்படும். கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக நடக்கும். சிலர் குல தெய்வ வழிபாடு செய்வீங்க. வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. மிருக சீரிச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா வெற்றிகரமாக முடியும். இன்னைக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம், அவங்களோட வருகையெல்லாம் இருக்கும். அவர்களோட மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. புதிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும். பெற்றோர்களோட அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் உள்ளவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க. இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க. வேலை இடத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். நேரத்துக்கு சரியாக சாப்பிடக்கூட முடியாத சூழல்கள் சிலருக்கு ஏற்படலாம். எதிலுமே அதிக ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு சாதாரணமாக பேசுவது கூட சண்டையில் முடியலாம், சலசலப்பு ஏற்படலாம். கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் நண்பர்களை புரிஞ்சுக்கிட்ட முடியாமல் அவங்களோட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடலாம். பின்பு மனம் வருந்தும் சூழல் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு உங்களோட புதிய நண்பர்கள் அல்லது பழைய நண்பர்களெல்லாம் சந்தித்து அவங்களோட உறவாடி மகிழ்வீங்க. அவங்களோட உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இன்னைக்கு தீரும். பிள்ளைகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவீங்க. உங்களோட வரவிற்கேற்ற செலவுகள் இருக்குங்க. வெளிர் மஞ்சள் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காத்தியாயினியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. உங்களோட ஆலோசனைகளை கேட்டு தான் நிறைய பேர் அதன்படி நடந்து வெற்றிகளை பெறுவாங்க. வீட்டில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் ரொம்ப உயர்வாக இருக்குங்க. நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்லதாகவே நடக்கும். விசேஷங்கள்ல எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. பிரயாணங்களில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பச்சை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். உடல்நிலையில் இருந்த அலுப்பு சலிப்பெல்லாம் மாறி நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மனசில் கூட ஒரு தெளிவு இருக்கும். கடன் எதுவும் இன்னைக்கு உங்களுக்கு தொல்லை தராது. சிலர் கடனை அடைச்சு கூட நிம்மதியாக இருப்பீங்க. ரோஸ் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ரோஸ். அதிர்ஷ்ட எண் 5, 9. கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வம், புகழ், கௌரவம், அந்தஸ்து அதெல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யமும் அன்பு பாசமும் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வேலையில் உங்களோட திறமையை காமிச்சு பெரிய அதிகாரிகளோட பாராட்டை பெறுவீங்க. வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். மனம் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியில் துள்ளும். பார்ப்பவர்களோட அந்த கவனத்தை ஈர்க்கிற அந்த வசீகரமான ஒரு பேச்சு திறமை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. பெண்களுக்கு கணவரின் பரிசு மழையில் நனைவீங்க. அவரோட பாசமும் அன்பும் உங்களுக்கு நிறைய ஆறுதலை கொடுக்குங்க. அவரோட அணுகுமுறையும் இன்னைக்கு நல்லா இருக்கும். மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உடல்நிலையில் தென்பட்ட தொல்லைகள் எல்லாம் காணாமல் போயிடும். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா காரியங்கள் சிறப்பாக முடியும். மனம் ஒரு பக்குவமான நிலையில் இருக்கும். சிலரை பற்றி இன்று எப்படிப்பட்டவங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிருவீங்க. மனைவி வழி உறவினரால் நிறைய நன்மைகள் நடக்கும். உடல்நிலையில் தென்பட்ட தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு அகலும். நாள்பட்ட வியாதிகள் குணமாகும்.
ரோஸ் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. உங்களோட செயல்கள் எல்லாம் இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி தான் இருக்கும். பஞ்சாயத்துக்களை கூட பக்குவமாக பேசி தீர்த்து வைப்பீங்க. உங்களோட கருத்துக்களில் ஒரு அறிவும் தெளிவும் தெரியும். பெண்களோட கவனத்தை இன்னைக்கு ஈர்க்கிறவங்களா இருப்பீங்க. இன்று வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா காரியம் சிறப்பாக முடியும். நீங்கள் இன்னைக்கு என்னத்தை செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு அது தவறாக தான் தெரியும். மனம் ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத புதிராக கூட தோணும். எதையுமே கடினமான முயற்சிக்கு பின்னர் தான் சில காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியடையக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சிலருக்கு இன்னைக்கு புதிய சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதுக்கு முதலீட்டுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட தொல்லைகளை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பகைவர்கள் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள் ஆவாங்கங்க. சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். கடவுள் அருள் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உறவினர்களே உங்களை பார்த்து பொறாமைப்படும்படியான பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு புகழ் பெறும் நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு தாய்வழி உறவின் வருகை அவர்களால் நன்மையெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்குங்க. மாணவர்கள் கலைமகளை வழிபட்டு வளம் காண்பார்கள். கல்வியில் உயர்வு நிலையை அடைவார்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாகதேவதையை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா காரியங்கள் சிறப்பாக முடியுங்க. வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் சிலர் வீட்டில் ஆரம்பமாகும். தொலைதூரத்தில் இருந்து வரும் செய்திகளெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாத்திரம் ரொம்ப கவனமாக போகணும். பிரயாணங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுறது நல்லதுங்க. பெரிய மிஷின்களில் வேலை செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசில் தேவையற்ற கவலைகள்லாம் ஏற்படலாம். இன்னைக்கு பேச்சில் ஒரு பக்குவமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இன்று வெளிர் நீளத்தில் உடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் நல்ல செய்திகளெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். என்றைக்கோ நீங்கள் செஞ்ச உதவி உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது தெரிஞ்சவங்களுக்கோ செஞ்ச உதவி இன்றைக்கி உங்களுக்கு பெரிய உதவியாக உங்களுக்கு நன்மையில் முடியுங்க. புண்பட்டவர்களுக்கு உங்களோட பேச்சு ரொம்ப ஆறுதலை கொடுக்கும். அன்பு அந்த பேச்சில் தெரியுங்க. இன்றைக்கி ப்ரௌன் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ப்ரௌன். அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு பெற்றோர் பெரியோர்களிடம் அன்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கேற்ற பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இன்னைக்கு இருக்குங்க. பெற்றவர்களின் அன்பும் ஆதரவும் மனசுக்கு மருந்தாக இருக்குங்க. சந்திக்க நினைக்கும் ஒரு நபரை நீங்கள் சந்தித்து இன்னைக்கு உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வயதில் பெரியவங்க மருமகன் அல்லது மருமகளால் உதவிகளை பெறுவாங்க. பெண்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் வம்பு தும்புக்கு போகாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அடக்கி வாசிக்கிறது நல்ல பெயரை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. உங்களோட பேச்சில் இன்னைக்கு நகைச்சுவை அதிகமாக இருக்கும். வீட்டில் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். இறைவன் அருள் நிறைந்து இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மனம் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்க. ப்ரௌன் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. நீங்கள் விரும்பியதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் விரும்பிய மாதிரியே நடக்கும்.
வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். பார்ப்பவர் வியக்கும்படியான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உங்கள் கருத்துமிக்க பேச்சுக்களால் அடுத்தவங்களை கவர்வீங்க. உங்களோட பேச்சிலையும் செயல்கள்லையும் ஒரு வசீகரம் இருக்கும். கிளிப்பச்சை நிறத்தில் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. நண்பர்களோடையும் உறவினர்கள் கூடயும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவங்களால நீங்கள் புகழப்படுவீங்க. தக்க சமயத்தில் உதவி செஞ்சு அவங்களோட பாராட்டையும் பெறுவீங்க. தேவையான விஷயங்கள் சரியாகவே நடக்கும். ஆரஞ்சு நிறத்தில் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன். அதிர்ஷ்ட எண் 4, 8. துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 4வது இடத்துல இருந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. தாயாரின் நலம் நல்லாவே இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் மேலதிகாரிகளில் தொல்லைகள்லாம் வரலாம். காரிய தடை கூட இருக்கும். வருமானம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இன்றைக்கி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியுங்க. சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகமெல்லாம் ஏற்படும். அந்த எண்ணங்களும் உருவாகலாம். பெரிய மனிதர்கள் சிலர் உங்களை தவிர்க்கலாம். கவனமாக இருங்க. வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். பெண்களுக்கு பெண்களாலேயே உதவியும் ஆறுதலும் கிடைக்கும். நிறைய நன்மைகள்லாம் நடக்கும். மாணவர்களுக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கல்வியில் சிறப்பை பெறுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்றைக்கி நண்பர்களே உங்களை பாராட்டக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். உங்களோட வெற்றிக்கு அவர்களே துணையாகவும் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் மற்றும் பொது சேவையில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மக்களால் இன்றைக்கி நல்ல பாராட்டு கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க. ஆரஞ்சு நிறத்தில் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். மனசு ஒரு குதூகலமான சூழலில் இருக்கும். இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். பெரியவர்களோட அன்பும் ஆசையும் கிடைக்கும். சிலர் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள்லாம் வாங்குவாங்க. இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா வெற்றிகரமாக முடியுங்க. இன்னைக்கு மனசில் ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபடி நடக்கிறது மிகவும் நல்லதுங்க. உள் மனசில் எப்போவுமே தோன்றத அதை ஏற்று நடந்துக்கிட்டோம்னா நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவையாக இருக்கும். உணவில் கூட கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசில் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் இருக்குங்க. மனசில் ஒருவித அமைதியும் இருக்கும். இன்றையிலிருந்து நல்ல காலம் நமக்கு பிறந்துருச்சு அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உருவாகும். வீட்டில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குங்க. செல்வ நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செய்யும் காரியங்களில் வெற்றி நிறையா இருக்கும். குழந்தைகள் பற்றிய நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சிகப்பு நிற பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றத்தை பெறுவீங்க. வியாபாரத்திலையும் நல்ல லாபமும் முன்னேற்றமும் இருக்குங்க. இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துக்கள் நிறையா சேர்ற வாய்ப்பு இருக்குது. விரும்பியது கிடச்சி மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மாணவர்கள் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லது. படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். கவலை வேண்டாம். விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். எதுலேயுமே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். தனிமையாக இருக்கணும்னு மனசில் எண்ணங்கள் உருவாகும். மனம் படபடப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிக கோபம் கூட வரலாம். வார்த்தைகளில் கோபத்தை குறைச்சி அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாக நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். செய்யும் செயல்களெல்லாம் உங்களோட திறமையை வெளிப்படுத்துவீங்க. பெற்றோர்களோட பாராட்டையும் பெறுவீங்க. லாபம் இன்னைக்கு பல மடங்காக இருக்குங்க. பிங்க் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க.
கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியுங்க. தேவையில்லாமல் யாராவது எதையாவது உங்களை சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கலாம். மனம் ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவு எதுவானாலும் அதை நீங்களே எடுங்க. அடுத்தவங்களோட கலந்து பேசி எடுக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்துருங்க. பெற்றோர்களின் கருத்தை கேட்டு கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கலாம். இன்று சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்குங்க. உங்களோட பேச்சில் ஒரு இனிமையும் நல்ல வசீகரமும் இருக்கும். உங்கள் பேச்சு திறமையால் அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீங்க. அதில் ஒரு கருத்தும் தெளிவும் இருக்கும். பெரியவர்களால் இன்னைக்கு போற்றப்படுவீங்க. தன வரவில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கும். பண தட்டுப்பாடு இருக்காது. பண பாக்கிகள் வர வேண்டியதெல்லாம் இன்னைக்கு வசூலாகுங்க. குழந்தைகளோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும். மனைவி கணவனுக்கு இடையே சில சலசலப்புகள் தோன்றக்கூடும். கூடுமானவரை விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு மன நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும். பெற்றவர்களால் பெருமைப்படுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் உயர்வை பெறுவார்கள். சக மாணவர்களின் உதவிகள் இன்னைக்கு நிறையா இருக்குங்க. இன்னைக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களோட உதவி பெரிய உதவியாக இருக்கும். உங்களோட பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் பக்குவமும் தெரியும். பழக்க வழக்கங்களில் கூட ஒழுக்கமாக நிறைய ஒரு சம்பிரதாயத்தோடு இருக்கிற பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி காணப்படும். அனுபவ அறிவால் அடுத்தவங்களால் பாராட்டப்படுவீங்க. இன்றைக்கி மஞ்சள் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து அமைதியாக இருக்கிறது நல்லது செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி ஏண்டா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிற மாதிரி விவாதங்கள்லாம் நிறைய நடக்கும். அதனால் அமைதியாக இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. பண வரவில் குறைகள் இருக்காதுங்க. இன்றைக்கி வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. காரிய தடைகளெல்லாம் அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சேர்த்து வச்ச காசுகளெல்லாம் இன்றைக்கி வெளியில் எடுத்து தாராளமாக செலவு பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. குடும்பத்தாருக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் செஞ்சு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இன்றைக்கி மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வ நிலையிலையும் பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய யோகமான நாளாக இருக்குதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான உணவுகளெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும். பல மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. வீட்டில் விசேஷங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்கும். சிலர் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க. ஆன்மீக நாட்டமெல்லாம் அதிகரிக்கும். தொழில் சிறப்பாக நடக்கும். பெத்தவர்கள் பிள்ளைகளை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. பெண்களுக்கு கணவரோட அன்பு ஆனந்தத்தை கொடுக்கும். இன்னைக்கு அவரோட சப்போர்ட்டெல்லாம் அதிகமாகவே இருக்கும். மாணவர்கள் நண்பர்களோட உதவியை பெறுவார்கள். ஆசிரியர்களால் பாராட்டப்படுவார்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி தொட்டதெல்லாம் தொடங்கும் நல்ல நாளாகவே இருக்குது. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் பொருட்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு புதிய பொருட்கள் சேருங்க. மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க துளசி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாத்துலேயுமே ஒரு குதூகல மனநிலையோடு இருப்பீங்க. அடுத்தவங்களோட பாராட்டும் புகழும் பெறுவீங்க. வழக்குகள்லாம் வெற்றி கிடைக்கும். போட்டி போட்டவங்களெல்லாம் இன்றைக்கி உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இன்றைக்கி தெய்வ கடாட்சம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. ஊதா நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க.
இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்குங்க. திருமண விஷயங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடியுங்க. வரன் பற்றிய நல்ல செய்திகளெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். மனைவி அல்லது கணவரோட சொல் கேட்டு நடந்துக்கிருவீங்க. பலரின் பாராட்டையும் இன்னைக்கு பெறுவீங்க. சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ஊதா. அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கெல்லாம் இன்னைக்கு பிளான் போடுவீங்க. சிலர் 100 ரூபாய் செலவு பண்ணி வாங்க வேண்டிய பொருளை 1000 ரூபாய் கொடுத்து ஏமாறும் சூழ்நிலை ஏற்படலாம். வீண் விரயங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சேமிப்புகள் எல்லாம் கரையும் சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மனசு கூட எதையோ பறிகொடுத்தது மாதிரி இருக்கும். சிலரோட ஏச்சுக்களும் பேச்சுக்களும் மனசு வலிய கொடுக்கும். பின்னால் பேசுகிறவங்களால புறம் பேசுகிறவங்களால மன சங்கடங்கள் ஏற்படலாம். கலக புத்திக்காரர்களால் வீட்டில் சிறு சலசலப்பு கூட ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு இனம் புரியாத கவலை மனசை வாட்டும். மாணவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றாக இருக்குதுங்க. இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பழைய பொருட்களெல்லாம் கழிச்சிட்டு புதிய பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. நன்றாக இருந்த பொருட்கள் சில பழுதுபட்டு செலவுகளை ஏற்படுத்தலாம். மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளாக இருக்குதுங்க. பணவரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும். சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க கருமாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எந்த பொருளாக இருந்தாலும், அதாவது விற்பது வாங்குவது அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். அதிக லாபம் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வரலாம். அவர்களால் இன்னைக்கு போற்றப்படுவீங்க. தங்கம், வெள்ளி போன்ற நகைகள் சேரும். பெரிய விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. வியாபாரம் நல்லாவே நடக்கும். கருப்பு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ண பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்களின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா ஓடிக்கிட்டு இருந்த மிஷினெல்லாம் சிலது பழுதுபட்டு அதிக செலவுகளை இழுத்து விடலாம். இன்றைக்கி சில பொருட்கள் களவு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்பியவர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். கருத்து வேற்றுமை ஏற்படலாம். மனசில் தன்னம்பிக்கை கூட குறையலாம். இதெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, கருப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல லாபம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மூத்த சகோதரரால் அதிக நன்மையும் அவரோட உதவிகளையும் பெறுவீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் கூட மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இன்னைக்கு செல்வ நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். லாட்டரி போன்ற விஷயங்கள் லாபத்தை கொடுக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. பெண்களால் பெண்களே மகிழ்ச்சி அடையும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். பத்திரிகையாளர்கள் பாராட்டை பெறுவார்கள். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் இல்லாட்டினா அந்த சோஷியல் மீடியாவில் ஆர்வம் அதிகமாக இன்றைக்கி இருக்குங்க. வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி அடைவீங்க. பெண்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை அமையும். சினிமா, விருந்து போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. மாணவர்கள் மற்ற மாணவர்களின் வஞ்சனைக்கு ஆளாகலாம். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா காரியங்கள் சிறப்பாக முடியும். நீங்கள் ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல மனுஷனே இன்றைக்கி உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஏளன பேச்சுக்கள் மன வருத்தத்தை கொடுக்கும். அடுத்தவங்களோட கேலியும் கிண்டலும் அதுக்கு ஆளாகாமல் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்களோட திறமையை வெளிப்படுத்தும் நேரத்தில் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அதுக்குரிய பாராட்டை கண்டிப்பாக பெறுவீங்க. ஊதா நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. வீட்டில் இன்னைக்கு விருந்தினர் வருகை அல்லது நண்பர்களின் வருகை இருக்கும். அவர்களை உபசரித்து மகிழ்வீங்க.
வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். உங்களோட புகழ் பெருமையும் அதிகமாகவே இருக்கும். குடும்ப கௌரவம் உயரும். இன்னைக்கு நீல நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க ஹரிய வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத ஒரு கருத்துக்களை சொல்கிறேன்னு அவங்க உங்களை குழப்பி விட்டு மனசில் நிம்மதி இல்லாமல் போகலாம். கவனமாக இருங்க. மறதி அதிகமாக இருக்கும். மனம் தனிமையை விரும்பும். இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும். பச்சை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.